ஹலோ மக்களே! என்னோட 5த் மந்த் அண்ணாமலை ஸ்கேனுக்காக தான் ரெடி ஆயிட்டுருக்கேன். எப்பயுமே அப்படியே போவேன். எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரு மாரியே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அங்க வரவங்களும் நீட்டா வந்துட்டுருந்தாங்க. ஏன்னா என்னால முடியல. ரொம்ப டயர்டா இருக்குமா, சரி எதுக்கு இது ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து ஃபேஸும் இந்த டைம்ல அவ்வளவா ஒண்ணும் அழகா இருக்கிற மாரி எனக்கு தோணல. சரி அப்படியே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இருந்தாலும் ஓகே நம்மளே ஏன் நம்ம அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். இந்த அண்ணாமலை ஸ்கேன் வந்து 18 வீக்ஸ்லேருந்து 20 வீக்ஸ்க்குள்ள எடுக்க சொல்லுவாங்க. அதாவது வந்து 5த் மந்த் ஸ்டார்ட்டிங்ல. நீங்க வந்து டாக்டர் வந்து சஜஷனோட எந்த உங்களுக்கு ஸ்கேன் சென்டர்ல குடுக்குறாங்களோ, அங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க போங்க. அங்க போயிட்டு நாங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்த ஸ்கேன் ரொம்ப நேரம் நடந்துச்சு. நீங்க இதுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி தண்ணி நெறைய குடிச்சுட்டு தான் உள்ள சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுக்கோங்க. இங்க எந்த பேனிக்கும் ஆக வேணாம். ஏன்னா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு. ஏன்னா வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை திரும்பல, நடந்துட்டு வர சொல்லுவாங்க. 3 மந்த்ல எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் ஆனா இதுல அப்படி கிடையவே கிடையாது. போனேன், உட்காந்தேன் பார்த்தாங்க. அந்த ஸ்கேன பார்த்தோனே எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏன்னா குழந்தையோட கண்ணு, மூக்கு, வாய் ஒவ்வொரு பார்ட்ஸுமே தனித்தனியா அழகழகா தெரிஞ்சுச்சு. முதுகெலும்பு, அப்புறம் கை, கால்லாம் வந்து அழகா தெரிஞ்சுச்சு. எங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஸ்கேன பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நீங்க வந்து எந்த பேனிக்கும் ஆகாம சந்தோஷமா போய் அழகா எடுத்துட்டு வரலாம். ஸோ வந்து அப்படியே வந்து கிளம்பும்போது வந்து வேஃபில்ஸ் வாங்கி குடுத்தா எனக்கு சபரி. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா.